காவல் நிலையம் தாக்கப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு மக்களின் கோரிக்கையாக உள்ளது என ஆர்.பி. உதயகுமார் பேட்டியளித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கன்னியம்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு 100 கோயில்களில் வழிபாடு 100 நாட்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்.பி. உதயகுமார், திமுக ஆட்சியில் முதலில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தற்பொழுது காவல் நிலையத்திற்கும் காவலர்களுக்குமே பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டி பேசினார். மேலும் இந்த ஆட்சியின் மீது ஏற்பட்டுள்ள அதிருப்தியை சரி செய்து விடலாம் என்றுதான் ஊராக ஊர்வலம் போய் உதயநிதி ஊருக்கு உழைக்கிறார் என்ற ஒரு செயல் திட்டத்தை, ஒரு மாயாஜாலத்தை இந்த நாடக கம்பெனி அரங்கேற்றி வருகிறது என விமர்சித்து பேசினார். மேலும் காவல் நிலையம் தாக்கப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு மக்களின் கோரிக்கையாக உள்ளது என தெரிவித்தார். அதேபோன்று இப்போது இன்றைக்கு உதயநிதி அவர்கள் உழைக்கின்ற உத்தமராக மக்களிடத்திலே இடத்திலே கொண்டு செல்வதற்காக இப்போ சுற்றுப்பயணம் வர்றாங்க. இப்போது சுற்றி அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் சுற்றி வர்றது உதயநிதி ஊருக்காக உழைக்கிறார் உதயநிதி என்று அவர்கள் உருவாக்குவதற்காக இந்த செயல் திட்டத்தை விளம்பர வெளிச்சத்திலே நடத்துகிறார்கள். இப்போ ஊருக்கு உழைக்கிறார் உதயநிதி அப்படின்னு சொன்னால் இந்த நாடு வளர்ந்துருக்கணும். 4 ஆண்டு இல்லை. அவர் என்ன சொன்னார், 525 வாக்குகளில் நகையை பூரா போய் அடமானம் வைங்க, நாங்கள் எங்கள் அண்ணன் வந்தோடனே எங்கள் தலைவர் வந்தோடனே திருப்பி தருவார்னாரு, திருப்பி தரல. கல்வி கடன் ரத்துனாரு, செய்யலை. நீட் தேர்வு ரத்துனாரு, செய்யலை. ஆனால் 99% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை ஆகாச பொய்யை சொல்கிறாங்க. அப்போ இந்த 4 ஆண்டுகளில் செய்ய முடியாததை இப்போ இருக்கிற 6 மாதத்தில் அவங்க என்ன செய்ய முடியும்? அப்போ விளம்பரத்திற்காக உலகத்தை சுற்றி வருவது என்பது மக்களுக்கு எந்த பலனையும் தராது. டெல்டா மாவட்டங்களில் குறுவை பாசனத்துக்காக கழனியில் இருந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார். தஞ்சைக்கு 2 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிக்காக வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கழனியில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்து நெல்மணிகளையும் பூக்களையும் தூவி வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 8 மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் காவேரியில் 1000 கனஅடியும், வெண்ணாறு ஆற்றில் 1000 கனஅடியும், கல்லணை கால்வாயில் 500 கனஅடியும், கொள்ளிடம் ஆற்றில் 200 கனஅடியும், கல்லணையில் இருந்து வினாடிக்கு 2700 கனஅடியும் தண்ணீரை திறந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே கருணாநிதி சிலையை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக தஞ்சை வந்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கழனியை திறந்து வைத்த பின்னர் மேரிஸ் கார்னர், ரயிலடி, காந்திஜி சாலை வழியாக ரோடு ஷோவாக நடந்து சென்றார். அங்கு அவருக்கு வழிநெடுக சாலையின் இருபுறமும் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என்று பலர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ரோடு ஷோவாக பழைய பேருந்து நிலையம் வந்த முதலமைச்சர் அங்கு 9 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டு உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முழு உருவ சிலையை திறந்து வைத்தார். தவேக மற்றும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களா என்பது குறித்து அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் ஆனந்த பிரியா பேட்டியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டாள்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில செயலாளர் ஆனந்த பிரியா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில செயலாளர் ஆனந்த பிரியா, பாரதிய ஜனதா கட்சியின் 11 ஆண்டு கால ஆட்சியின் சாதனை குறித்து மக்களிடம் எடுத்துச் செல்வது குறித்தான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது என்று தெரிவித்தார். மேலும் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் போதைப் பொருள் வழக்குகளில் கைதான போது அவர்களின் கட்சி நிர்வாகிதான் என கூறுவதற்கு கூட தைரியம் இல்லாதவர்களாக ஆளும் கட்சியினர் உள்ளார்கள் என்று விமர்சித்து பேசினார். மேலும் தவேக மற்றும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களா என்பது குறித்து அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் எனவும் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்தார். கூட்டணியை பற்றி முடிவு பண்ண வேண்டியது மத்திய தலைமையும் மாநில தலைவரும் தான், தவிர நாங்கள் கிடையாது, மாநில நிர்வாகிகள் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, விஜய் அவர்கள் அதிமுக கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவங்க கிட்ட கேட்கணும், இல்லை அதிமுக கட்சியை சார்ந்தவங்க கிட்ட கேட்கணும். எங்க கிட்ட கேட்டால் நாங்கள் என்ன சொல்ல முடியும்? விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர்றது பிஜேபி விரும்பல. நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையேங்க. நாங்கள் என்ன சொன்னோம், அவங்க கூட்டணியில்
பேசுறாங்க அப்படின்னா அந்த 2 கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதுக்கு கருத்து சொல்லணுமே தவிர நாங்கள் சொல்லக்கூடாதுன்றத சொல்றோம். இன்னொன்னு வந்து கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமையும் மாநில தலைவர் அவர்களும் தான் முடிவு பண்ணுவாங்களே தவிர மற்ற நிர்வாகிகளுக்கு அதுல எந்த ஒரு பங்களிப்பும் கிடையாதுன்னு சொல்றேன். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஜெகன்மூர்த்தியின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் தொடர்புடையதாக கூறி புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தியை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் அடுத்த ஆண்டரசன்பேட்டை பகுதியில் உள்ள ஜெகன்மூர்த்தியின் வீட்டிற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வருகை தந்தார். அங்கு அவரது குடும்பத்தாரிடம் காவல்துறையினர் நடந்து கொண்ட விதம் குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அரை மணி நேரத்திற்கு மேலாக கலந்துரையாடி தனது ஆதரவை தெரிவித்தார். ராஜபாளையம் அருகே கஞ்சா போதையில் சிலர் ஒலிபெருக்கி அமைப்பாளரை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வடக்கு மலையடிப்பட்டி காமராஜர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் சோலைராஜ். இவர் ஒலிபெருக்கி அமைப்பாளராக வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் அதே பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தகவல் அறிந்து வந்த வடக்கு காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சோலைராஜ் வீட்டின் அருகே சில இளைஞர்கள் கஞ்சா விற்பனை செய்ததும் கஞ்சா போதையில் தகராறு செய்து வந்ததை சோலைராஜ் கண்டித்ததாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வேண்டி முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி கோயிலில் தியானம் செய்தார். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தானிப்பாறை பகுதியில் அமைந்துள்ளது சர்வேஸ்வரர் கோயில் மற்றும் தியான நிலையம். இங்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி இரவு நேரத்தில் கோயிலுக்கு வருகை தந்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். பின்பு கோயிலில் சிறப்பு சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இனி தன் மூலமாக தனது அப்பாவை காணலாம் என்றும் தனது அண்ணன் அரசியலுக்கு தான் சினிமாவுக்கு என நடிகர் சண்முக பாண்டியன் பேட்டியளித்துள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியான படைத்தலைவன் திரைப்படம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள புவனேஸ்வரி திரையரங்கத்தில் காண நடிகர் சண்முக பாண்டியன் வருகை தந்தார். அவருக்கு தேமுதிக நிர்வாகிகள் சார்பில் பட்டாசு வெடித்து மேளதாளங்களுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து திரையரங்கத்தில் மக்களோடு அமர்ந்து திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், இந்த படத்தின் மூலமாக மக்களின் ஆதரவு தனக்கு பெரிய அளவில் கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இனி தன் மூலமாக தனது அப்பாவை காணலாம் என்றும் தனது அண்ணன் அரசியலுக்கு தான் சினிமாவுக்கு எனவும் பேட்டியில் தெரிவித்துள்ளார். அதுக்கப்புறம் அதை பத்தி பாத்துக்கலாம். அண்ணன் அரசியலுக்கு இருக்காரு, நான் சினிமாக்கு இருக்கேன். தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோடு ஒழித்திட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாமக இளைஞரணி மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி கடந்த 11ஆம் தேதி இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பது உடற்கூறாய்வின் மூலம் அம்பலமாகியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் அமைதி, வளம், வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்த தமிழ்நாட்டை பட்டா கத்தி, அருவாள், துப்பாக்கியின் பாதைக்கு திமுக அரசு கொண்டு சென்றதாக குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்த திமுக கவுன்சிலர் பாபு துப்பாக்கி வைத்திருந்த போதே தான் எச்சரித்ததாகவும் துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோடு ஒழித்திட வேண்டும் என்று திமுக அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள முதல்வர் மருந்தகத்தின் செயல்பாடுகள் மற்றும் சேவையின் தரம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சாவூரில் நடைபெறும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று தஞ்சாவூரில் உள்ள முதல்வர் மருந்தகத்தை திடீரென பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.
இந்த ஆய்வின் போது மருந்துகளின் இருப்பு நிலை, வழங்கும் நடைமுறை மற்றும் பொதுமக்கள் வருகை குறித்து பணியாளர்களிடம் நேரடியாக விவரங்களை கேட்டறிந்தார். மக்கள் நலன் கருதி குறைந்த விலையில் மருந்துகளை வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் சேவையின் தரம் குறித்தும் விரிவாக ஆராய்ந்தார். இத்திட்டம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அதன் மூலம் மருத்துவ செலவுகள் கணிசமாக குறைத்து வருவதாகவும் அந்த மருந்தகம் பணியாளர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். கல்லணையில் தண்ணீர் திறப்பு, பொன்னி நதியால் தஞ்சை செழிக்கட்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையை திறந்து வைத்ததை குறிப்பிட்டு நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 நாள் பயணமாக தஞ்சாவூர் சென்றுள்ளார். இந்நிலையில் டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், காடு கொன்று நாடாக்கி, குளந்தொட்டு வளம் பெருக்கி, பிறங்கு நிலைமாடத்து உரந்தை போக்கி என பட்டினப்பாலை பாடும் கரிகார் பெருவளத்தான் உருவாக்கிய கல்லணையில் நீர் திறக்கப்பட்டது. பொன்மணி என நெல்மணி விளைந்திட புறப்பட்ட பொன்னி நதியால் தஞ்சை செழிக்கட்டும், உழவர் பெருமக்கள் வளம் காணட்டும் என்று பதிவிட்டுள்ளார். நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 84 அடியை நெருங்குகிறது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மண் அணை என்ற பெருமையும் தமிழ்நாட்டின் 2வது பெரிய அணை என்ற பெருமையும் கொண்டது பவானிசாகர் அணை. கடந்த 2 நாட்களாக அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் மீண்டும் மழை பெய்து வருகிறது. இதனால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 84 அடியை நெருங்கும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் இன்று காலை நிலவரப்படி பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5577 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையில் தற்போது 83.68 அடிக்கு நீர்மட்டம் உள்ளது. நீர் இருப்பு 17.71 டிஎம்சி ஆக உள்ளது. கால்வாய் மற்றும் ஆற்றின் வழியே வினாடிக்கு 855 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுத்திகரிப்பு கழிவுநீர் நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் நகராட்சி 10வது வார்டில் அமைந்துள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இந்த சுத்திகரிப்பு கழிவுநீர் நிலையத்தை குறித்தும், இதிலிருந்து வெளியேற்றப்பட்டு புட்லூர் ஏரியில் கலக்கும் கழிவுநீர் குறித்தும் தொடர்ந்து புகார் எழுந்த நிலையில் எம்பி சசிகாந்த் செந்தில் நேரில் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்பி சசிகாந்த் செந்தில், புட்லூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் நிலையத்தில் சுத்திகரிப்பு செய்யாமல் கழிவுநீரை ஏரியிலேயோ அல்லது ஆற்றிலேயோ விடக்கூடாது என்பதுதான் திட்டம் என்றும், மீறி சுத்திகரிப்பு செய்யாமல் விடப்பட்டால் தகுந்த நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து சுத்திகரிப்பு கழிவுநீர் நிலையத்தை கண்காணிப்போம் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து அதை மறுபடியும் புட்லூர் ஏரியில் விடணுன்றதான் ப்ராஜெக்ட். இப்போ சுத்திகரிப்பு செய்ய முடியலன்னா அதை ஏரியில் விடுறது எல்லாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த வார் ஃபூட்டிங்கில் இந்த எஸ்டிபியில் இருக்கிற குறைபாடுகளை சரி செய்ய சொல்லி இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அது முனிசிபாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை ஒரு ஸ்டேஜ்லேயும் அதை வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து டெஸ்ட் ரிப்போர்ட்டை கலெக்டர்கிட்டையும் சப்மிட் பண்ண சொல்லி நான் சொல்கிறேன். அதான் இப்போ சுத்திகரிப்பு பண்ணாமல் எப்பவுமே விடக்கூடாது. அப்போ அது கலெக்ட் பண்ணுறதே தவறு. சுத்திகரிப்பு பண்ணாமல் இல்லை, சுத்திகரிப்பு புட்லூர் ஏரியில் விடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக கொசத்தலை யாருக்கு ஒரு பைப்லைன் போட்டிருக்காங்க. அதையும் சுத்திகரிப்பு செஞ்சு தான் விடணுமே தவிர அதை சுத்திகரிப்பு செய்யாமல் விடக்கூடாது. மறுபடியும் இதை தொடர்ந்து நாங்கள் ஆய்வு செஞ்சு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றதை கண்டிப்பாக என்ஷூர் பண்ணுவோம்.
பட்டப்பகலில் நாடக ஆசிரியர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் 5 ரோடு பகுதியில் நாடக ஆசிரியர் வெங்கடேசன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வெங்கடேசனை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் வெங்கடேசன் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து கொலை செய்த குற்றவாளி காவல் நிலையத்தில் சரணடைந்ததை அடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கொலை சம்பவம் குறித்து காவல் துணை கண்காணிப்பாளர் முரளி தலைமையிலான போலீசார் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் குறித்தும் விசாரணை நடத்துகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி முன்னெடுப்பில் நெய்தல் கலை திருவிழா மற்றும் உணவு திருவிழா நடைபெற்றது. தூத்துக்குடி வஉசி கல்லூரி மைதானத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி முன்னெடுப்பில் நடைபெற்ற நெய்தல் கலை திருவிழா மற்றும் உணவு திருவிழா முடிவு பெற்றது. இந்த நிறைவு விழாவில் அரசு மாவட்ட இசைப்பள்ளி, நெய்தல் கலைக்குழு, கலைவாணர் பெருமுரசு கலைக்குழு மற்றும் போக் மார்லி அந்தோணி அவர்களின் இசைக்குழு ஆகிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முகையா, ராஜா, அப்துல் வஹாப் உள்ளிட்ட ஏராளமான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சூர்யா, லாரன்ஸ் மற்றும் துணை நடிகர் பாலா ஆகியோரை தவேக தலைவர் விஜயுடன் ஒப்பிட்டு பேசிய தவேக தலைவர் வேல்முருகன். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் மாற்றுக் கட்சியினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் இணைப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், பள்ளி படிப்பை படிக்க குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் செல்போன் கொடுத்தால் யூடியூப் மற்றும் டிக்டாக் போன்ற செயலிகளில் பணத்திற்காக அரைகுறையாக நடனமாடி பணம் சம்பாதிப்பது போன்ற கேவலமான செயல் வேறு என்ன இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய அவர், சூர்யா, லாரன்ஸ் மற்றும் துணை நடிகர் பாலா ஆகியோரை தவேக தலைவர் விஜயுடன் அவர்கள் செய்யும் சமூக நலன் குறித்து ஒப்பிட்டு பேசினார். தனக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக யூடியூபில் அதிக வியூவர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தன் உடலை காட்டுகிற கேவலமான ஈனப்பிறவைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் என்று கொதித்து எழுப்பி தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்களில் இன்றைக்கு பள்ளி மாணவிகள் 10வது சிறுமிகள் 8வது படிக்கின்ற சிறுமிகள் 6 வயது சிறுமிகள் பெற்றோர்கள் அனைவரும் கைகளிலே ஸ்மார்ட் போனை வாங்கி தந்திருக்கிறோம் படிப்பதற்கு. கொரோனா காலங்களில் வீட்டில் இருந்து அந்த குழந்தை செல்வங்கள் பாடத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக நாம் வாங்கி கொடுத்த ஸ்மார்ட் போன் அந்த இளைய தலைமுறையை பண்பாட்டு சீரழிவை, கலாச்சார சீரழிவை, நாகரிக சீரழிவை, பெற்றவர்களை தாய் தந்தையை மதிக்காத ஒரு நோக்கை மன ரீதியாக உளவில் ரீதியாக ஏற்படுத்துகிறது. அதை பார்க்கின்ற போது கண்ட கண்ட கருமாந்திரம் இடங்களை எல்லாம் வந்து விழுகிறது என்று வேறுமுருகன் இன்றைக்கு பேசவில்லை, இந்த ஸ்மார்ட் போன் வந்ததிலிருந்து பேசுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.